வரைக்கும் புருஷனுக்கு பயந்து, அவன் வீட்டுக்கு பயந்து, இனிமேல் ஊர்ல இருக்கிற அத்தனை பேத்துக்கு பயந்து பயந்து அவன் வாழணும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிகுரல் சேனல். இன்னைக்கு பிச்சைக்காரன் படத்தில் மாபெரும் வெற்றிக்கு பின் இயக்குனர் சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் 100 சாமி. இப்படத்தில் சுவாசிகா, அஜய் சக்தி, பாலாஜி சக்திவேல், காவியா ஆகியோர் நடித்துள்ளனர். பெரிதும் எதிர்பார்ப்புடன் இன்று வெளியாகியுள்ள 100 சாமி திரைப்படம் எப்படி இருக்குங்கிற ஒரு திரை விமர்சனத்தை பார்த்திடலாமா? இந்த சாமி எல்லாம் ஒன்னா வந்து நின்னாலுமே அம்மா அம்மாதான். சுமார் 26 வயதில் தனது கணவரை இழக்கும் செல்வி, அவர்தான் நடிகை சுவாசிகா, தனது 2 மகன்களையும் படிக்க வைக்க மிகவும் கஷ்டப்படுகிறார். ஒரு பெண் கணவனை இழந்து தனியாக வாழும்போது எதிர்கொள்ளும் அனைத்து விதமான சிரமங்களையும் எதிர்கொண்டு வாழ்ந்து வருகிறார். இந்த சூழலில் 2ஆம் திருமணத்தை குறித்து சுவாசிகா நினைக்க மூத்த மகன் பாஸ்கர் தனது அம்மாவிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார். இப்படியே 5 ஆண்டுகளாக கடக்க பாஸ்கர் படித்து முடித்து சொந்தமாக தொழில் செய்து வருகிறார். இளைய மகன் விவேக் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார். பாஸ்கருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என அம்மாவாக செல்வி முடிவெடுக்க, தனது அம்மா மறுமணம் செய்து கொண்டால்தான் நான் திருமணமே செய்து கொள்வேன் என முடிவு செய்கிறார் பாஸ்கர். முதலில் தனது அம்மாவின் மறுமணத்திற்கு முட்டுக்கட்டையாக நின்ற பாஸ்கர் தற்போது அம்மாவை மறுமணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறார். ஆனால் செல்வி இதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஆனால் செல்விக்கு கண்டிப்பாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என அவருடைய 2 மகன்களும் முயற்சி செய்து வருகின்றனர். ஒரு கட்டத்தில் செல்வி தனது மறுமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க, அதன் பின் நடந்தது என்ன? இந்த முடிவால் இந்த குடும்பமும் செல்வியும் சந்தித்தது இன்னல்கள் என்னென்ன அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீத கதை. இயக்குனர் சசி எப்போதுமே நம் மனதை தொடும் வகையில் எமோஷனலான ஒரு கதைக்களத்தை கொண்டு நேர்த்தியான திரைக்கதையை வடிவமைப்பார். எப்படி உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி பிச்சைக்காரன் திரைப்படம் உருவாகி நம் மனதில் இடம் பிடித்ததோ, அதே போன்ற ஒரு உண்மை சம்பவத்தை வைத்து நம் படத்தை இயக்குனர் சசி எடுத்துள்ளார். முதலில் இப்படி ஒரு கதையை படமாக்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்கே இவருக்கு பாராட்டு சொல்லணும். கணவனை இழக்கும் பெண்கள், கணவன் உடலோடு உடற்கட்டை ஏற வேண்டும் என சொன்ன சமூகத்திற்கு இன்று மறுமணத்தை ஏற்றுக்கொள்வதில் பக்குவம் வந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல காட்டியிருக்காங்க. நம் மண்ணில் அதற்காக பாடுபட்ட, அதற்கான கருத்துக்களை விதைக்க பெரியார் அவர்களுக்கு இதில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஆனால் இன்னும் சில இடங்களில் கணவனை இழக்கும் பெண்கள் இறுதி வரை விதவையாகத்தான் இருக்க வேண்டும் என சில பேர் எண்ணம் இன்னும் இருக்குது. அவர்களுக்கு செருப்படி கொடுக்கும் வகையில தான் 100 சாமி திரைப்படம் அமைந்துள்ளது. கணவனை இழந்து விட்டால் அந்த பெண்ணிற்கு என்ற ஒரு வாழ்க்கை இல்லையா? அந்த வாழ்க்கையை அவ்வளவுதான் முடிவு செய்ய வேண்டும். அவளுடைய வாழ்க்கையை முடிவு செய்ய நாம் யார் என பல விஷயங்கள் இப்படத்தில் பேசியிருக்கிறாருங்க. மேலும் பிச்சைக்காரன் திரைப்படத்தில் அம்மாவை தெய்வமாக பார்க்க சொன்னார் இயக்குனர் சசி. 100 சாமி திரைப்படத்தில் அம்மாவை ஒரு மனுஷியாகவும் பாருங்கள் என்று கூறியுள்ளார். அம்மாவிற்குள் இருக்கும் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்றும் திரைக்கதையில் அழகாக காட்டியிருக்கிறாருங்க. கதாபாத்திரங்களில் வடிவமைப்பு பிரமாதமா இருந்துச்சு. கதையின் நாயகியாக நடித்த சுவாசிகா மொத்த படத்தையும் தனது தோளில் சுமந்திருக்கிறார்னு சொல்லலாம். குறிப்பாக கணவனை இழந்த பெண்கள் அனுபவிக்கும் வலிகளை தனது நடிப்பாலும் வசனங்களாலும் வெளிப்படுத்திய விதம் சிறப்பா இருந்துச்சு. அதே போல தனக்கு மறுமணம் நடக்க போகிறது என்றவுடன் அந்த சந்தோஷத்தை காட்டிய விதமும் ஒரு சிறப்பா இருந்துச்சுங்க. விஜய் ஆண்டனியின் என்ட்ரி, அவருடைய நடிப்பு, அவர் இந்த உலகத்தை பார்க்கும் விதம் என அனைத்தும் நன்றாக இருந்தது, ரசிக்க வச்சது. மகன்களாக நடித்து அஜய் மற்றும் சக்தி இருவரும் தங்களது கதாபாத்திரத்தில் பட்டைய கிளப்பி இருக்கிறாங்க. ஊருக்குள் எவனுக்கும் நல்லது நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி, நல்லது நடக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரமும் இருப்பாங்கல்ல, அந்த கதாபாத்திரத்தை பார்த்தாலே அடிச்சு வாயை உடைச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல, அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருந்தார் பாலாஜி சக்திவேல். மேலும் காவியா, ஜோஷ், ஜென்சன், கருணாஸ் என அனைவரும் கதாபாத்திரத்தை நன்றாக நடிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு, பின்னணி இசை மற்றும் பாடல்கள் அனைத்துமே சூப்பரா இருந்துச்சு. மற்ற டெக்னிக்கல் வேலைகளும் குறை சொல்லாத அளவிற்கு இல்ல. வசனங்கள் படத்திற்கு மிகப்பெரிய தூணாகும். பிளஸ் பாயிண்ட் சொல்லணும்னா சுவாசிகா நடிப்பு, நடிகர்கள் நடிகைகளின் பங்களிப்பு, கதையோட கரு, அப்புறம் திரைக்கதை, வசனங்கள், சொல்ல வந்த கருத்து பெர்ஃபெக்ட்டா டெலிவரி ஆயிருக்கு. முக்கியமான கிளைமேக்ஸ், எமோஷனல் காட்சிகள், இது எல்லாமே இவ்வளவு பிளஸ் பாயிண்ட் இருக்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. மைனஸ் பாயிண்ட் இந்த படத்துல ஒண்ணுமே பெருசா எனக்கு தோணல. மொத்தத்துல பெண்களை கடவுளாக பார்க்காமல் ஒரு மனுஷியாக பாருங்கள் என்ற சொன்ன 100 சாமி திரைப்படத்தும் கண்டிப்பாக அனைவரும் தியேட்டர்ல போய் பார்க்கணுங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ஸ்கோர் 4/5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். கண்டிப்பா இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சினிகுரல் சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
ரசிகர்களே, சினிமா கூத்துக்கு எங்க குரலு, இது சினி குரலு. ஆமா, எங்க சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க.